சிவபிரகாசம் பிள்ளையும் கம்பீரம் சேஷையாவை போன்றே தத்துவசாஸ்திரம் படித்திருந்த ஓர் அரசாங்க அதிகாரியாக இருந்தார். கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே நான் யார் என்ற விசாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். பிற்காலத்தில் சிவபிரகாசம் பிள்ளை அந்த கேள்வி எதேச்சையாக வந்ததாகவே நான் எண்ணினேன் என்று கூறியுள்ளார். அவர் விருபாக்ஷ குகையில் பகவானைச் சந்தித்த போது கம்பீரம் சேஷையாவை போன்று பகவானின் முதல் பார்வையே அவரை வசீகரித்துவிட்டது. தனது குருவையும் கடவுளையும் ஒரே இடத்தில் அவரால் பார்க்க முடிந்தது. தெளிவான சிந்தனையுடையவரும் நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவருமான அவருடைய முதல் கேள்வி, சுவாமி, நான் யார் என்பதுதான். இந்த கேள்வியின் விளைவாக மடை திறந்தது போல் வெளிவந்த பகவானின் உபதேசங்கள் இன்றும் கூட உலகம் முழுவதும் உள்ள பண்பாடுகளைச் செழிக்கச் செய்து கொண்டிருக்கின்றது. பகவானுடைய உபதேசங்கள் நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியனவா என்பதில் அவர் கவனம் செலுத்தினார். அவர் கேட்ட 14 கேள்விகளுக்கு பகவான் மணலிலும் கரும்பலகையிலும் பதில் எழுதி கொடுத்தார். அவை பின்னர் அழிக்கப்பட்டன என்றாலும் சிவபிரகாசம் பிள்ளை தன் நினைவில் பதிந்த அந்த விடைகளை மீண்டும் எழுதி வைத்தார். நான் யார் என்று சிவபிரகாசம் பிள்ளை பகவானிடம் கேட்ட கேள்விக்கு மகரிஷி சொன்னது, சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேகம் நானன்று. சப்தம், தொடும் உணர்வு, உருவம், ருசி, மனம் என்கிற பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற காது, தோல், கண், நாக்கு, மூக்கு என்கிற ஞானேந்திரியங்களைந்தும் நானன்று. பேச்சு, நடத்தல், கொடுத்தல், மல விசர்ஜனம், ஆனந்தித்தல் என்னும் 5 தொழில்களையும் செய்கின்ற வாய், கால், கை, ஆசன வாய், ஆண் பெண் குறி என்னும் கண்மேந்திரியங்களைந்தும் நானன்று. பஞ்ச வாயுக்களும் நானன்று. நினைக்கின்ற மனமும் நானன்று. சர்வ விஷயங்களும் தொழில்களுமற்று சர்வ விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தியிருக்கும் அஜானமும் நானன்று. இவையெல்லாம் நானல்லாவிடில் பின்னர் நான் யார் என்று சிவபிரகாசம் பிள்ளை கேட்க, மகரிஷி அதற்கு மேற்சொல்லிய யாவும் நானல்லவென்று ஒதுக்கிய பின் தனித்து நிற்கும் அறிவே நான் ஆகும். மீண்டும் சிவபிரகாசம் பிள்ளை அறிவின் சொரூபம் என்ன எனக் கேட்க, மகரிஷி அதற்கு அறிவின் சொரூபம் சத், சித், ஆனந்தம், சச்சிதானந்தம் என்றார். சிவபிரகாசம் பிள்ளை மீண்டும் சொரூப தரிசனம் எப்போது கிடைக்கும் என கேட்க, அதற்கு மகரிஷி, காணப்படும் உலகம் நீங்கியவிடத்து காண்பவனாகிய சொரூப தரிசனம் உண்டாகும் என்றார். இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில்.